Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரோடு சைடு காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஒரு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. எந்த ஊர்களில் இந்த ஃபுட் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கோயம்புத்தூரில் ரொம்பவே ஃபேமஸ். கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோடு சைடு காளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் விற்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த ஃபுட் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே ஃபுட் நம்ம வீட்லேயும் ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்கோஸ் வடை ரெடி பண்ணணும். அதுக்காக 1 கப் அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதாவது நல்லா ஃபைனாக சாப் பண்ண முட்டைக்கோஸ் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிடலாம். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணுங்கள். அப்போ தான் அது வடை செஞ்சு எல்லாமே நல்லா குக் ஆகும். ப்ளஸ் நம்ம காளானில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் பொழுது சாப்பிடும்போது ரொம்ப பெரிய பீஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சரியாக குக் ஆகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது மாதிரி குட்டியாக சாப் பண்ணோன்னா நல்லா வெந்துடும். இப்போ இந்த முட்டைக்கோஸ் கூட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அரிசி மாவு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஷர் கொடுத்து கையில் இருக்கிற அழுத்தம் மூலமாக அந்த காயில் இருக்கிற ஈரப்பதம் வெளியே வரும். அது மூலமாக நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி மிக்ஸ் பண்ணியும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 2-3 ட்ராப் தண்ணி மட்டும் தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ரொம்ப சேர்க்கவே கூடாது. தேவைப்பட்டால் 2-3 ட்ராப் மட்டும் விட்டுக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து லைட்டாக, அதாவது 2-3 ட்ராப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த வடை மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சைட் பை சைடு வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இதை சின்ன சின்ன வடையாக செஞ்சு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோஸ் வடையை சின்ன சின்னதாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக போட்டுட்டிங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வரவும் எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட வடை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. இதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. எல்லா வடையும் ரெடி. இப்போ இந்த வடையில் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம காளான் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் பொழுது ரொம்ப பெரிய பீஸஸாக இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடா மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம காளான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த காளானில் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால பாதி வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அந்த வெங்காயத்தை வதக்கணும்னு இல்லை, லைட்டாக அந்த ஹீட்டில் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த டைமில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் சேர்த்துடலாம். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற காளான் ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் நான். அந்த காளானை ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காளான் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணல அந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். அந்த காளான் வதங்க வதங்க அதுலேருந்து தண்ணி விடும். அதனால் அதிலே மேக்ஸிமம் அந்த காளான் நல்லா குக் ஆகிரும். இப்போ இதில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வடையில் 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காரமாயிரும். அதனால் 1/2 டீஸ்பூன்
மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கலர் கொடுக்கறதுக்காக. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி தேவையில்லை. ரோட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுட் கலர் அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் அந்த காளான் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் காளான்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த டைமில் நம்ம அந்த முட்டைக்கோஸ் வடை இருக்குது பார்த்தீங்களா, பிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது அந்த வடையும் அந்த முட்டைக்கோஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் நம்ம டொமேட்டோ சாஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண பின்னாடி அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சோயா சாஸ் இருக்குது இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நூடுல்ஸ் இந்த மாதிரி ரெசிபிக்கு தேவைப்படும் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ண பின்னாடி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோடு சைட் காளான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொலன்னு இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியிருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ண பின்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த பேன்லேயே குக் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா திக்காயிரும். ஒரு மாதிரி மசாலா டைப்பில் கிடைக்கும், அந்த கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிடச்சிரும். இதான் அந்த கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் மாதிரி இருக்கும், கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நம்ம சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் பாக்ஸில் வச்சு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.